ஏங்க விசித்ரா, நீங்கள் கேமராவுக்காக ஒரு விஷயத்த வந்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஐயோ நானா? நான் என்ன சார் அப்படி தப்பாக பேசிட்டேன்? நான் என்ன பேசிட்டேன்? நான் இந்த உலகத்தின் மாதப்பிதா குரு அல்லவா? நான் வந்து இந்த உலகத்தின் அம்மா அல்லவா? நான் எல்லாரையும் ஒரே கண்ணில் பார்க்கிறேன் அல்லவா? எல்லாரும் எனக்கு குழந்தைகள் அல்லவா? அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த வாய் சாபம் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ. அதனால தான் கமல் சார் பேசும் பொருளாக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி வச்சுருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது தான் எனக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரமே குறைச்சிது. ஏன்னா தான் தினேஷுக்கும் விசித்ராவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பொதுவானதாக இருந்தாலும் கூட பர்சனல் அட்டாக் மூடுக்குள்ளே வந்து போகக்கூடாது. அதுதான் முக்கியம். தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்களே பாடி ஷேமிங் பண்ணியிருந்தால் அதுவும் குற்றம் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்க வந்து க்ளீனிங் பண்ணி கொடுங்க, வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு போட்டு வாட்டுன்னு மணியும் ரவினா வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவ? எப்படி கொடுத்தன்னு நடத்த போகிற? இப்படியெல்லாம் இருந்தால் அவ்வளோதான், வாழ்க்கைக்கு வேலைக்கே ஆகாது. அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி விட்டது என்ன, பலார் அறையே விட்டுக்கலாம் போல். அவ்வளோ தூரம் தீர்த்துட்டாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணை திட்டினீங்க, வேலை செய்ய கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக மாயாக்கிட்ட கொஞ்சம் பேசி அம்மு சேட்டு பட்டு குட்டீஸ் அப்படின்னு பேசுகிறதுக்காக அந்த பொண்ணு கூப்பிட்டும் போது உங்களுக்கு காண்டாயிடுச்சு. சரி ஓகே, அந்த பொண்ணை திட்டினீங்க. சரி, சும்மா நின்று இருந்த தினேஷை திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, தினேஷாவது திட்டிருந்தீங்கன்னா அது ஓகே, ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸில் திட்டுறீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க, ஏதோ சம்திங் வந்து இரிட்டேட் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து திட்டுறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் அவங்க ஃபேமிலியெலாம் அதில் சேர்த்துல திட்டுறீங்க. இந்த மனசு இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேலு அப்படின்னா சாவ சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஒருத்தரோட மனசு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சாதாரணமான விஷயங்களுக்கு சாவ சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டீங்க. ஏம்மா தயவு செய்து நீ அந்த பக்கமே வந்துடாதம்மா, இவன் கூப்பிட்றான்னு இந்த பக்கம் வந்து தலையிலே காமிச்சிடாத. தயவு செய்து அப்படியே ஓடிடு. 3 மாதம் தான், அதுக்கே என்னால் தாங்க முடியல. காலம் முழுக்க இவங்களெல்லாம் எப்படிம்மா நீ பொழப்பு பண்ணுவேன்? ஐயோ என்னங்க இந்த பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து இப்படியா கேவலமாக பேசுகிறது? அவங்க அப்பா அம்மா எப்படி யோசிச்சு அழுதுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தினேஷோட அப்பா அம்மா, அவர் தப்பாக கூட இருக்கட்டும், இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கேமராவுக்காக பேசுகிறீங்களான்னு கமல் சாரே கேட்டார். இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிப்பு கள்ளி அவார்டை தூக்கி கொடுங்க அவங்களுக்கு. நடிப்பில் அவ்வளோ சூப்பர் இல்லை? அதுக்கப்புறம் ஆமாம் சொன்னேன் நான் சொல்லிடுவேன், யாருன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் அவங்கள சொல்லி அவங்களோட மனசை புண்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்கிறார் கமல் சார். அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் யாரை நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்றது அவங்களுக்கு தெரியும், தினேஷுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் இருக்குது உங்களுக்கு ஆட்டம் இருக்குது. இருங்க, கல்யாணங்கிறது இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம். இடையில் நீங்கள் போய் வந்து ஒரு கன்சல்டன்சி கொடுக்கணும், கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. ஒழுங்காக வாயை மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறார் கமல் சார். இதுக்கு மேலே என்ன சொல்லுவார்? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமான விஷயமா உங்களுக்கு வந்து தோணும். நீங்கள் வந்து அளவு கடந்த அன்பை வந்து விசித்ரா மேடம் மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஜீர்ணிக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. என்னை போட்டு பொழக்கணும்னு கூட நினைப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டு கழுவி கூட ஊற்றுவீங்க. அது வேறு விஷயம். அதை விட்டுருங்கப்பா. நான் ஒரே கேள்வி கேட்குறேன், இந்த ஆள் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேலுன்றதுக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் சொல்லுங்கள். சாவ சொல்கிறாங்க, ஆக்சுவலி செத்துருங்கன்றதை லிட்ரலாக சொல்கிறாங்க. இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேல் அப்படின்றது. ரச்சிதா அவர்கள், அவங்க ஃபேமிலி ஆல்ரெடி ப்ராப்ளத்து இருக்குது. இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தைகளில் வந்து இருக்குது, இப்போ வரைக்குமே இருக்குது. ரச்சிதாவோட அப்பா இறந்ததுக்கு கூட தினேஷ் அவர்கள் போயிருக்காரு. ரச்சிதாவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க தினேஷ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ தூரம் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் எல்லாம் தொலைவாக இருக்காங்க, சொல்ல முடியாது. வாழ்க்கையில் எத்தனை பேர் பிரிஞ்சு போய் மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்குறாங்களே, அப்படி கூட ஒரு மனசில் வந்து இருக்குங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு ஓரத்துலையாவது வந்து தினேஷோட நினப்பு இருக்கும். தினேஷ் என்ன பண்ணிகிட்ருக்காப்புலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, ரச்சிதாவுக்கு. நீங்கள் பொசுக்குன்னு வந்துட்டு தயவு செய்து வந்துடாதம்மா அப்படின்னா நீங்கள் என்ன அவங்கள வந்து சொல்ல மாதிரி தினேஷ் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க, பிராண்டிங் பண்ணுறீங்க. ஆக்சுவலி அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? உலக மக்களே என்ன யோசிப்பாங்க அப்படி டிவியை பார்க்கும்போது? ஐயோ தினேஷ்னா இவ்வளோ மோசமான ஆளா? விசித்ராவே சொல்லிட்டாங்களே மாதப்பிதா தெய்வம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இவ்வளோ பெரிய அம்மாவே சொல்கிறாங்க தினேஷ் இப்படி ஒரு கேடு கேட்டால் பயப்புள்ள அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து வந்துடாதுன்னா அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இந்த தினேஷ் என்ன இவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பிங் குத்துறதுக்காக தானே, ஓட்டுக்கள்லாம் வந்து பறிக்கணுன்றதுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்படி தானே கேட்க தோணுது. இதுக்கு மேலே ஏதாவது பேசாதீங்க தயவுசெய்து.
நீங்கள் அமைதியாக வாயை மூடிட்டு இருந்தாவே டைட்டில் வின் பண்ணலாம், இல்லைனா ரன்னர் அப் ஆகலாம். போதும், தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் மாயாவுக்கு, பூர்ணிமாவுக்கு, நிக்சனுக்கு யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் மதர்வுட்டாக நடந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஜென்ரலாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஆரம்பத்துலேருந்து விச்சு மேடமுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ பார்க்கணுன்னா போய் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்னால் வந்து டாலரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. இது வந்து மிகப்பெரிய தப்பு. உங்களையே உங்கள் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோவம் வருமோ அவ்வளோ தூரம் கோவம் அவருக்கும் வரும். அவருக்கு வந்து தெரியல, அவ்வளோதான். அது வந்து தப்பு தான். ஒரு சாதாரணமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்களோட லைஃப்பை பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்படி மற்றவங்கள பற்றி நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கணுன்றது கொஞ்சமாவது தோணணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சாக்கா கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். புரியலனாலையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.